ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்து மரக்கால் மிஷன் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே மத்தேயு 6:33 தேவனை தேடு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 தெளிவாக சொல்லுகிறது. இன்றைய உலகில் வாழும் கிறிஸ்தவர்களில் 70% பண்டிகை கிறிஸ்தவர்களாகவும் 20% ஓய்வு நாள் கிறிஸ்தவர்களாகவும் 10% மட்டுமே வேதம் படிப்பது, ஜெபிப்பதும் தேவனை தேடுகிறவர்களும் இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியால் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். 1 நாளாகவும் 15:13 இப்படியாய் சொல்லியிருக்கிறது. தேவனை எப்படி நியாயமானபடி தேடுவது? முதலாவது நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டு தேவனை தேட வேண்டும். மனிதனின் உச்சந்தலையிலிருந்து பாதம் வரை பாவம் இருப்பதால் நாம் ஒவ்வொருவரும் தேவனை தேடும் முன் நம்மை ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பொல்லாத வழிகள், சிந்தனைகள், செயல்கள், பேச்சுகள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பரிசுத்தம் செய்ய வேண்டும். தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று 1 நாளாகவும் 15:14 அழகாக விவரித்து காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தேவனை துதித்து அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி தேவனை தேட வேண்டும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய செய்கைகளையும் அவருடைய அதிசயங்களையும் ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்தி அவைகளை தியானித்து பேசுங்கள். தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி தேவனை தேடுங்கள். தேவனை நாம் உண்மையாய் தேடினால் அநேக ஆசீர்வாதங்களையும் கண்டடையலாம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. சங்கீதம் 9:10 சொல்கிறது, தீங்கு நாளில் நம்முடைய கூடாரத்தில் மறைத்து கண்மணி மேல் நிறுத்துவார். சங்கீதம் 25 சொல்கிறது, உம்மை தேடுகிறவர்கள் அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். தேவனை நித்தமும் தேட வேண்டும். முழு இதயத்தோடும் தேவனை தேடினால் நிச்சயமாய் தேவனை கண்டுபிடிக்க முடியும். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லி செப்பனியா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் என்று நிச்சயிக்கப்பட்டிருப்பதினாலே நாம் அவரை தேடி அவரையே முன்மாதிரியை வைத்து அவரே எல்லாவற்றிற்கும் முன்பாக நாம் மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்குத்தத்தம் நிறைவேற எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். அனுக்கிரகம் நிறைந்த தெய்வமே, நாங்கள் எப்பொழுதும் உண்மை தேடி முதலாவது உண்மையே நாடி உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து மற்ற காரியங்களை செய்ய நீர்தாமே கிருபை செய்வீராக. அற்புதமாய் வழிநடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.